அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திரத்தில் பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். கடகம், காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம் கடகம். ஆக கடகராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 7-8ஆம் அதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு 6/3/2026 அன்று பாக்கியஸ்தானம், அதாவது 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 8ஆம் இடம் அஷ்டமத்து சனி. இதுவரை அஷ்டமத்து சனி முழுமையாக விடுதலையாகுது. அப்பா, கொஞ்ச நஞ்ச கஷ்டம் இல்லை. கடன், நஷ்டம், அதே நேரம் அவமானம், கடன், நஷ்டம், அவமானம், விபத்து, விரயம், சேதாரம், வழக்கு, வம்பு வழக்கு, நெருக்கடிகள், கொஞ்ச நஞ்சம் இல்லை, வாழ்வா சாவா, இப்படி ஒரு கேள்விக்குறியோடு என்னென்னமோ கஷ்டங்கள், அத்தனை கஷ்டங்களை அனுபவித்து என்ன செய்ய போகிறோமே தெரியல, இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. ஏனென்றால் சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அஷ்டமத்து சனி உங்களை விட்டு அடியோடு விலகுது. உயர்ந்த யோகத்தை தரக்கூடிய பாக்கியஸ்தானம் இருக்கிறதுலே அதிகமான ஒரு யோகத்தை தரக்கூடிய திரிகோணஸ்தானம். அந்த திரிகோணஸ்தானத்தில் குருவின் வீட்டில் சனி பகவான் உட்கார போகிறார். அப்படி உட்காரும்போது அதே நேரம் கடகராசிக்கு அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய உச்சத்திற்கு போகக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் உங்களை தேடி வரும். நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல பதவி உயர்வு. அதே நேரத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அரசியலில் இருக்கிறது தலைமை பொறுப்பு, தலைமை தாங்கும் தகுதி, அரசாங்கத்தின் உயர்ந்த பதவி, ஒரு IAS ஆகிறது, IPS ஆகிறது, ஒரு டாக்டர் ஆகிறது, இது போன்ற பதவியெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? தான் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு சேவையான ஒரு தொழில் இது கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரம் மனைவியால் சொத்துக்கள் சேரும், மனைவியின் தந்தையின் மூலம் சொத்துக்கள் சேரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அப்போ இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான்
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவார். சனி பகவான் நீதி, நேர்மை, தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர். அந்த குணங்களை உடையவர், அந்த குணங்களை உடையவர். அப்போ கடகராசியை பொறுத்தளவு உண்மையாக, நீதியாக, நேர்மையாக கண்டிப்பாக இருப்பாங்க. உண்மையாக பாடுபடுவாங்க. ஒரு மனுஷன் உண்மையாக பாடுபட்டானா அங்கே சனி ஆதிக்கம் இருக்குது. நேர்மையாக பாடுபட்டானா அங்கே சனி ஆதிக்கம் இருக்குது. ஆக சனியோட ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். ஆக உண்மையாக உழைப்பீங்க, நல்ல உயர்வு உறுதியாக உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங், ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள். கடகராசிக்காரர்களே, உங்கள் வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள். ஆக இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு யோகம், அற்புதமான யோகம். மிகப்பெரிய உச்சத்துக்கு போவீங்க. எங்கே மைனஸ்? கடகராசியிலேருந்து நேராக 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை போக நட்பு ஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே நேரத்தில் சொத்து டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல பார்க்க உணவு பழக்க வழக்கம், இந்த இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்கிடக்கூடாது, இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நீதி நேர்மையோடு நடங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சம், மிகப்பெரிய யோகம் உறுதியாக உண்டு. நன்றி, வணக்கம்.